ஐயோ, இவங்களுக்கு அவரை யாருன்னு தெரிஞ்சா இந்த ஆளு அவன் அப்பா கிட்ட சொல்லிடுவான். அந்த ஆள் சும்மா விட மாட்டானே, கொன்னே போட்டுருவாரு. இப்ப என்ன பண்றது, எப்படி காப்பாத்துறது? அவன் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது சந்தோஷமா இருந்தாலும் ஈஸ்வரி மூர்த்தியால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. கடவுளே. கதிரு, டேய் கதிரு. என்ன பாட்டி? என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாதுடா. உங்க அப்பனுக்கு போனை போடு, நான் சொல்லிட்டு கிளம்புறேன். பாட்டி என்ன ஆச்சு? வேற ஏதாவது வீடு பார்த்து போயிடுறேன். இந்த வீட்ல உன் தம்பியா அவன் பொண்டாட்டியுமே இருக்கட்டும். பாட்டி என்ன பாட்டி விளையாடுறீங்களா? டேய், அத்தை சொல்றது சரிதான். நானும் கிளம்புறேன். அம்மா பின்ன என்னடா, ரோட்ல போற மனநலம் சரியில்லாதவன வீட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன ஆஸ்பத்திரியா, சத்திரமா, சாவடியா? அம்மா அவன் ஏதோ ஒரு ஓரமா அவுட் ஹவுஸ்ல இருந்துட்டு போறான். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், வெளியில அவன் அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பான்னு நீ எப்படி உறுதியா சொல்ற? அவன் எப்ப எங்க போவான், என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாதுடா. அவன் ஒரு நிலையான ஆளே கிடையாது. அன்னைக்கு பர்ஸ் எடுத்துட்டு ஓடி போனா, நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது முக்கியமான பொருளை தூக்கிட்டு போனானா யாரா பொறுப்பு? டேய், அவனை நம்ம வச்சிருக்க நேரம் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு நாம தான் அலையணும். அவன் யாரு, என்ன, எந்த ஊருன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. வேலையில போன ஓனான புடிச்சு மடியில கட்டின கதையெல்லாம் இருக்கு. நமக்கு தேவையாட கதிர இந்த வெள்ளங்கள்லாம். அவன் தான் சொன்னான்னா நீயும் ஏதோ பண்ணி தொலைன்னு தலையாட்டிட்டு போற. பாட்டி அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அவன் முடியாதுன்னு சொன்னா மேலும் மேலும் பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவன் நினைச்சதை சாதிக்காம விடவே மாட்டான் பாட்டி. அப்பா கிட்ட சொன்னாலும் அவனை போற போக்கில விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லுவாரு. டேய், எத்தனை நாள்டா, எத்தனை நாள் தான் பொறுத்து பொறுத்து பாக்குறது? ஏதோ பெத்த பிள்ளையாயிட்டானேன்னு அவன் செய்யற கொடுமையெல்லாம் நாம பொறுத்துக்கலாம். அது மாதிரி எவனோ பெத்த பிள்ளைய நாம எதுக்கடா இங்க வச்சு பாத்துக்கணும்? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவனால கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கல் வரும். அப்பா அந்த விஷயத்தை வெற்றி கிட்ட சொல்லி அவனை வெளியில அனுப்பிச்சிடலாம். எனக்கே அவன் இருக்கிறது ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன பண்றது? ஏதாவது பண்ணிடா கதிரு, எனக்கு எதுவுமே சரியா படல. அத்தை வாங்க. வெற்றி அவதான் சொல்லிட்டு இருக்கானா, நீயும் போய் தேடிட்டு இருக்க? வா இங்க வா. பாருங்க தம்பி, ஏதாவது பார்த்து பயப்படாதீங்க. சாப்பிடல ஒண்ணா? ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அப்படி இருக்குது. சாப்பிடுறீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிக்கோங்க. பயப்படக்கூடாது, தண்ணி இங்க இருக்கு. சரி எல்லாம் படுங்க, போங்க. ஒண்ணுல போங்க, படுங்க. மாமா, அக்கா எங்க? தெரியலையே, மொட்டை மாடியில இருப்பான்னு நினைக்கிறேன். வாடா. ஏண்டா கத்துன? என்ன உனக்கு யாருன்னு தெரியல? இங்க பாரு, பச்சை குத்தி இருக்க பாரு, என் பேரு மீனுக்குட்டின்னு. மீனுக்குட்டி நான் தான். ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நீ என் மேல எவ்வளவு பாசமா இருப்ப. உன் மேல நான் எவ்வளவு பாசமா இருந்தேன். என்னன்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும். என்னைய நீ மறந்துட்டல்ல. இல்ல, இதெல்லாம் சரியா வராது.
உன்னை எங்கேயாச்சும் ஒரு மனநல காப்பகத்திலயோ இல்லைன்னா ஆசிரமத்திலயோ சேர்த்து விட்டுறேன். இங்க இருந்தா உனக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. இங்க பாரு, இங்க நீ ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோ. இங்க பாரு, சாப்பிட்டுட்டு பத்திரமா தூங்கு, சரியா? அதுவும் இல்லாம இவரை மிஸ்யூஸ் பண்ண பாப்பாங்க அத்தை. ஆமா, இந்த மனநல சரியில்லாதவனை கூட்டு போய் இவங்க என்ன பண்ணிடுவாங்க? அத்தை உங்களுக்கு தெரியாது, ஹியூமன் டிராபிகிங் கூட இருக்கலாம். அப்படின்னா அத்தை, இந்த மாதிரி ரோட் சைடுல மனநல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவு இல்லாதவங்க, இவங்க எல்லாரும் கூட்டிட்டு போய் இவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து அத ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துருவாங்க அத்தை. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, இதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. அந்த மாதிரி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பாவம் அத்தை, கண்டிப்பா இவருக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம்னு யாராவது இருப்பாங்க அத்தை. அவங்க தேடி வருவாங்கல்ல, அப்ப இவர் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? பாவம் இல்ல அத்தை, ப்ளீஸ். பாவமா இருக்கான் தான், அதுக்காக இவனை அது வரைக்கும் கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியுமா? ராத்திரியே என் தூக்கம் எல்லாம் போச்சு. உன்னோட தினம் தினம் ஏதாவது ரோதனையா போச்சு. அத்தை ப்ளீஸ் அத்தை. நீங்க என்ன வேணா பேசுங்க, நான் உன கூட்டிட்டு போறேன். வாடா. ஏய் இரு. சரி அனுப்புறோம். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்புறமா போலாம். என்ன நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவனை என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு ஒரு தொல்லை விட்டு போச்சு. இவனை கூட்டு போய் என்ன வேணா பண்ணீங்க, நான் போறேன். பாத்தீங்களா அத்தை, போலீஸ்னு சொன்ன உடனே எப்படி பயந்து ஓடுறாருன்னு. கண்டிப்பா அவர் தப்பான ஆள் தான்.